நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனமாகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். பெண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கிருபையில் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படி எங்கள் ஒவ்வொருவருடைய கடமைகளை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு பொழுதும் நீர் செய்ய நினைத்து செய்யாமல் திரும்புவது இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். உடைய சித்தம் ஆகட்டும், என்னையும் உடைய ஆவினால் நிரப்பி பயன்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியின் தலைப்பு சுவிசேஷத்தின் விலை. சுவிசேஷ பணி என்பது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை மட்டும் சார்ந்தது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே அது அப்படி அல்ல. இந்த நாட்களிலே இந்த சுவிசேஷத்தின் விலையை பூமியிலே எவ்விதமாக நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சற்று யோசித்து பார்த்தா நமக்கு நன்றாக புரியும். 1980 ஆண்டிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே இயேசு வாசல் ஊழியங்கள் என்கிற அமைப்பிலே சுவிசேஷத்தை அறியாத கிராமங்களுக்கு தென்பகுதியிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக சுவிசேஷர்களை தெரிந்தெடுத்து அனுப்ப முற்பட்டோம். அப்பொழுது அவர்களை அழைத்து சுவிசேஷ ஊழியத்திற்கு வருகிறோம் என்று சொன்னவர்களை அழைத்து கேட்ட பொழுது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, ஐயா, எவ்வளவு சம்பளம் கொடுப்பீர்கள்? நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம்தான், பிரகாரமா நியாயம்தான். ஆனால் அவர்கள் அவர்களுடைய சுவிசேஷ ஊழியத்திற்கென்று ஒரு விலை வைத்து அதை எங்களிடத்திலே எதிர்பார்த்து கேட்டார்கள். சிலரை நாங்கள் சொன்னதை கேட்டு ஏற்றுக்கொண்டார்கள், பல முடியாது என்று சொல்லி கடந்து சென்று விட்டார்கள். ஒரு 7 பேர் சுவிசேஷகர்களாக எங்களது அமைப்பிலே இருந்து அறியப்படாத தென்பகுதி கிராமங்களுக்கு இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி அந்த செய்தியை கூடி அறிவித்து அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல நாட்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கன்வென்ஷன் கூட்டத்திற்கு ஒரு ஊழியரை, ஒருவேளை சொல்ல போனால் ஒரு பெயர் பெற்ற ஊழியரை அழைப்போமே என்று சொன்னால், அவர்கள் 3 நாள் கன்வென்ஷன் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு தருவீர்கள், எங்களுக்கு என்ன வசதி செய்து கொடுப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒரு விலை கிரயம் வைத்து அவரிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு ஒத்துக்கொண்டால் வருகிறார்கள், ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் வர மறுக்கிறார்கள். அதை நாம மகிழ்ப்படும்படியாக நான் சொல்லுகிறேன். 1975 வருஷத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷ ஊழியத்தையும் கன்வென்ஷன் கூட்டங்களையும் பல ஒடுக்க கூட்டங்களையும் நடத்தி வந்திருக்கிறேன். எந்த இடத்திலும் நான் இவ்வளவு தந்தால் நான் ஒடுக்க கூட்டம் நடத்த வருகிறேன், இவ்வளவு தந்தால் கன்வென்ஷன் கூட்டம் நடத்த வருகிறேன், இவ்வளவு தந்தால் மொழியிலும் அது உருவாக்கமும் நடத்துவதற்கு வருகிறேன் என்று யாருக்கும் கண்டிஷன் போட்டது கிடையாது. தூரமான இடத்திற்கு போனால் அவர்கள் எவ்வளவு கொடுக்கிறார்களோ அதை நான் வாங்கிக் கொள்வேன். ஒரு 50 கிலோமீட்டருக்கு உள்ளான சுற்றளவிலே நாம் சென்றால் எந்த திருச்சபையிலும் எந்த பணத்தையும் வாங்குவதில்லை.
டீயை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்பவர்கள் டீயை வேண்டாம் ஐயா, எனக்கு போதுமான பணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்து விடுவேன். ஆனால் இந்த நாட்களிலே இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒரு விலை கிரயம் வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே சுவிசேஷ ஊழியத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் எவ்வளவு சம்பளம் என்று கேட்கிறார்கள். மிஷனரிகளாய் வருகிறவர்களும் இவ்வளவு சம்பளம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து வருகிறார்கள். கன்வென்ஷன் கொள்கையை நடத்துவதற்கு வருகிறவர்களும் இவ்வளவு தந்தான் நடத்த வருகிறோம் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு விலைக்கடையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பைபிளிலே பரிசுத்த வேதாகமத்திலே இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு எந்த ஒரு விலைக்கடையமும் இந்த உலகத்திலே பொருத்தப்படவே இல்லை, நிறுத்தப்படவே இல்லை, உறுதிப்படுத்தப்படவே இல்லை. இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பரலோகத்திலேதான் ஆண்டவர் விலையை கொடுக்கிறார்கள் என்று இந்த பூமியிலே விலையை கொடுப்பது கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் ஊழியங்கள் முழுவதும் எடுத்து புதிய பாட்டிலே வாசித்து பாருங்கள். எந்த அப்போஸ்தலர்களும் அவருடைய செய்த ஊழியங்களுக்காக, அவர்கள் செய்த அற்புதங்களுக்காக, அவர்கள் ஆதாயப்படுத்தின ஆத்மாக்களுக்காக, அவர்கள் நெருங்கின திருச்சபைகளுக்காக அவர்களுக்கு தேவன் இந்த பூமியிலே விலை கிரயம் கொடுத்ததாக வேதாகமத்திலே ஒரு எவிடன்ஸ் கூட கிடையவே கிடையாது. அதனாலே சீஷத்துவமாக சீஷர்களாக சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக சீஷர்கள் என்பவர்கள் யார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே விளங்கிக் கொள்வோமே என்று சொன்னால் அதற்கான கூலியை, அதற்கான விலையை பரலோகத்தில் போய் நாம் நிச்சயமாக பெற்றுக் கொள்ள முடியும். பார்த்துக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. அந்த இடத்தை கோடு வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லாரும் சீஷர்கள் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஆலயத்துக்கு வர போகிறோம், கிறிஸ்தவ அப்பா அம்மாவுக்கு வரணும், கிறிஸ்தவங்களா இருக்கும். கல்யாணத்துக்காக ஞானத்து நடத்தி கிறிஸ்தவங்களாகும். அப்படி இருந்து கொண்டிருக்காமல் கிறிஸ்தவர்களாக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்கிறபடியாலே இந்த சீஷத்துவத்தின் வேலை, இந்த சுவிசேஷ வேலையை கிறிஸ்தவர்களாக நாம் யாரும் செய்ய வேண்டும் என்பதை மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் யாரும் சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டியது கட்டாயம். அப்படி சுவிசேஷ வேலை செய்யாத ஒரு கிறிஸ்தவனை வேதத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவன் சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. சபை பிரகாரம் ஏற்றுக்கொள்ளலாம், சமுதாய பிரகாரம் ஏற்றுக்கொள்ளலாம், வேத வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிஷனரிகள் தான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சபையின் போதகர் தான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார். சபையின் ஊழியம் தான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசியாகிய நான் ஆலயத்திற்கு வந்து செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணம் மனதிலே இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து அதை துடைத்து எரிந்து போட்டுவிட்டு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் ஆகினாலே நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்வேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவேன். வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை நாம் செய்வேன் என்று சொல்லி திட்டமாக நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும்.
இடத்திலே சுவிசேஷம் சொல்லலாம், நண்பர்கள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்லலாம், உறவினர்கள் மத்தியிலே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். இதெல்லாத்தையும் தேவை என்று சொன்னால் நமக்கு அர்ப்பணம் கட்டணம் தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அதாவது புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அர்ப்பணம் இல்லாமல் ஒருவன் கிறிஸ்தவராக வாழ்வதற்கு முடியாது. அலுவலகங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? அந்த சூழ்நிலை இல்லையே என்று சொல்லி ஒருவரை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், நான் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். மத்தியானம் 1 மணிக்கு நானும் என்னோடு கூட வேலை செய்த ஒரு அதிகாரியும் சாப்பிடுவதற்காக டேபிளில் உட்கார்வோம். அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் முன்னாள் இடத்திலே கேட்டார், செல்வன், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெளியே தனி லீவு போட்டுவிட்டு ஊழியத்திற்கு போவது என்று போய்விடுகிறீர்களே, இந்த இயேசு கிறிஸ்து பற்றி அப்படி என்னதான் சொல்லுவீர்கள்? என்னதான் சொல்லுவீர்கள்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுளா என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஆமையான்னு சொல்லி. அப்ப நானும் சொல்றதெல்லாம், நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்து தான் கடவுள், நீங்க சொல்றத யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ சொன்னாரு, இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று சொன்னால் நீங்க ஏன் பெண்களை எல்லாம் அடித்து சாப்பிடுகிறீர்கள்? அதற்கு கடவுள் அனுமதி கொடுக்கிறாரா என்று சொல்லி கேட்டார். ஆம், வேதாகமத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், நீங்க அவருக்கு அடித்து புசிங்கள் என்று சொல்லியிருக்கோம். அதனால் நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம். அப்பொழுது அவர் சொன்ன மறக்கும்படியாக சொன்னால், உங்களுடைய மாற்றத்தை விட எங்களுடைய மதம் உயர்ந்தது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய கடவுள் அப்படி மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். நான் உங்களிடத்தில் சொன்னேன், சார் ஒரே ஒரு சம்பவத்தை உங்க புராணத்திலிருந்து இதிகாசத்திலிருந்து நான் சொல்றேன், கேட்பீங்களான்னு சொல்லி கேட்டேன். நான் சொல்லுங்க அப்படின்னா, சிவனடியார் ஒருவருடைய வீட்டுக்கு சிவன் வருகிறார். இது இதிகாசத்தில் இருக்கிற ஒரு சம்பவம். வந்த அந்த சிவனடியார், அந்த சிவனடியாரை கூப்பிட்டு, உன்னுடைய பிள்ளையை எனக்கு சமைத்து ஆதாரமாக காய்ந்து சொல்லுகிறார். உடனே சிவபக்தன் தன் பிள்ளை என்று பார்க்காமல் அந்த பிள்ளையை அடித்து கொண்டு சமைத்து சிவபெருமானுக்கு கொண்டு வந்து விருந்து வைக்கிறார். சிவபெருமானும் அதை சாப்பிட்டு விடுகிறார். சாப்பிட்டு விட்டு அவர் நல்லமாக திரும்பி கையை அசைத்து அவனுடைய பெயரை சொல்லி வா என்று சொல்லுகிறார். அவன் அங்கிருந்து எழுதி வருகிறான். எந்த கொடுத்து வருது? பைபிள் எந்த சம்பவம் கொடுத்து வருது? ஆபிரகாம் ஈசாக்கு சம்பவத்து கொடுத்து வருது. சரியா? இதேதான் அந்த அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் அப்போது கேட்டேன், சார் நானும் ஒரே கேள்வி தான், என்னோட கொஞ்சம் வயசுல கொடுத்தவர் சார், அவர்களுடைய சொன்னேன், நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் அவருடைய மகளை கொல்ல சம்மதிக்கவில்லை, நடைமுறையை கூட ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்த சிவன் சமைத்த அந்த மகனுடைய சாப்பாட்டையே சாப்பிட்டு விட்டார். அதன் பின்புதான் பிள்ளையை செய்தார், கூப்பிட்டார். இதிலே எது உகந்தது என்று சொல்லி கேட்டேன். இந்த 2 சம்பவத்திலும் எது உகந்தது, எதை கடவுளாக ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி கேட்டேன். அப்படியே அமைதியா இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சது கேட்டாரு, உங்க பைபிள் எனக்கு தெரிவிக்கிறாங்க. முதல்ல புதிய பாடத்தாரு வாசிங்க, இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். தெரிஞ்ச பிறகு நீங்க விரும்பினா பைபிள
தரேன் சொன்னேன். நாளைக்கு வரும்போது புதிய பாடு எடுத்து வாங்கன்னு சொன்னேன். புதிய பாடு கொண்டு வந்து மறுநாள் கொடுத்தேன். வாசித்தா ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள சுவிசேஷம் சொல்லுவது எவ்வளவு எளிதாக பெறுவார்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள், நம்ம கூட வேலை பார்க்கிறார்கள். சொல்ல வேண்டிய விதத்தில் அவர்களுக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை சொன்னால் அவர்களும் ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்வார். சரி, சுவிசேஷம் சொல்லுவது மட்டும்தான் ஊழியம் ஐயா, சுவிசேஷம் சொல்லுவதுன்னா அது ஊழியம் இல்லையா, அது கிறிஸ்தவம் இல்லையா, அப்போ சுவிசேஷம் சொல்லாமன்னா கிறிஸ்தவம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டா அது உங்களுக்கு கிடையாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். வாசியுங்கள், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனம். சீஷர்களாகி நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன வருகிறது? முதல்ல சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப சீஷர்களை பற்றி இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் வாழுங்கள். சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற குடும்பத்துல, நீ இருக்கிற சமுதாயத்துல, நீ இருக்கிற வேலை செய்கிற அலுவலகத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வது ஒரு கிறிஸ்தவ அனுபவம். எப்படி வாழ்ந்து எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவர்கள் சொல்லி பேரவர்கள் நம்முடைய வாழ்க்கை வைத்து யாராவது நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அளவிற்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதா யோசித்து பாருங்கள். எல்லா அலுவலகத்திலும் சரஸ்வதி பூஜை நடக்கும் இல்லையா? நடக்குதா இல்லையா? அரசாங்க அலுவலகத்தில், கம்பெனிஸ்ல நடக்குது இல்லையா? ஸ்டாஃப் எல்லாரும் அதுக்கு என்ன செய்வாங்க? டொனேஷன் கொடுப்பாங்க. நான் கொடுக்கவே மாட்டேன். 75 வாழ்க்கை ஒரு வருஷமும் டொனேஷன் கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி அவங்க பூஜை இன்னைக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால லீவ் கொடுத்து வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கும் போகணும். அதே மாதிரி என்னுடைய டிரான்ஸ்பர் ஸ்டாஃபை கொடுத்து சொல்லிடுவேன், தம்பி நீ எல்லா இடத்துக்கும் பொறுப்பு வை, யான் தேர்வு சேரு தப்புக்கள் என்ன வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. எத்தோடு கேட்டாருன்னா சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவ்வளவு வச்சிருந்த நீதான் அந்த ஏற்றம் சொல்லி என்னுடைய அலுவலகத்திலே என்னுடைய பொறுப்பிலே எதுவும் நிச்சய மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, டொனேஷனும் கொடுக்க மாட்டேன், அந்த பூஜைக்கும் போகாம நான் லீவ் போட்டுருக்கேன். அந்த இடத்துல என்னோடு கூட வேலைப்பட்ட அநேக சாட்சி இத்தனை கிறிஸ்தவர்கள் டொனேஷன் கொடுக்கிறார்கள், இத்தனை கிறிஸ்தவர்கள் அந்த பூஜையில கொண்டு வருகிறார்கள், நீங்கள் மட்டும் என்ன அப்படி விசேஷித்தவர்கள் என்று சொன்னார். சொல்லி கேட்பார்கள். நான் அவர்களிடத்தில் சொன்னேன், நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன், வாசிக்கிற வேதாகம் சொல்லுகிறபடி வாழ்வதற்கு தீர்மானித்திருக்கிறேன், வாழ்கிறேன், ஆகினாலே நான் இதை செய்வதில்லை என்று சொன்னேன். அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அடிக்கடி இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்பார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அவர்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவேன். பலர் இயேசு கிறிஸ்தவர்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்திருக்கிறபடியினாலே நாம் எத்தனை வருஷம் இருக்கிறோம், எத்தனை வருஷமா இருக்கிறோம்? நானும் கிட்டத்தட்ட 70 வருஷமா வாசிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 70 வருஷமா நான் வாசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வாசிக்கிற நாம் இந்த சுவிசேஷ வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு தீர்மானித்திருக்கிறோமா, ஒப்பு கொடுத்திருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் அடியெல்லாம்
முடியாதையா? இதுதான் கிறிஸ்தவருடைய அநேகருடைய பதில். பைபிள் என்ன செய்யலாம்? ராத்திரியோட காலையில வாசிக்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆலயத்துக்கு ஒழுங்கை ஞாயிற்றுக்கிழமையோடும் போயிடலாம், எல்லா உபதேசத்துக்கும் போயிடலாம், முழுவதும் குடும்பத்துக்கு போயிடலாம். இப்படி எல்லா கிறிஸ்தவ சடங்காச்சாரங்களையும் தீர்க்கமாக கைகொண்டு நடந்து விடலாம். ஆனால் பைபிள் சொல்கிறபடி எங்களால் இருக்க முடியாது, வாழ முடியாது. ஆகவேதான் இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் இன்னும் 2.3% விட தாண்டாமல் இருக்கிறது. நன்றாக யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கான மிஷனரிகளை அனுப்பி இருக்கிற வட இந்திய பகுதியிலே, லட்சக்கணக்கான சுவிசேஷர்கள் தென்பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை குறித்து அரசாங்கம் கொடுக்கிற புள்ளி விவரம் 2.3%. ஏன் உயரவில்லை? கிறிஸ்தவர்கள் சாட்சியோடு கூட கிறிஸ்தவர்களாக வாழவில்லை. எவ்வளவு கவலைக்குரிய காரியம் என்பதை கருத்து யோசிப்பாங்க. இன்னைக்கு தீர்மானிக்கு சில ஆண்டுகளும் போறது போகட்டும், சீஷனாக இருக்கிற எனக்கு பரலோகத்திற்கு நான் செல்லும் பொழுது அவர் எனக்கு விலைக்கிரயம் கொடுக்க இருக்கிறார். அந்த விலைக்கிரயத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்தவத்திற்கு சாட்சியாக வாழுவேன், சமுதாயத்திலே வாழுவேன், குடும்பத்திலே வாழுவேன், சபையிலே வாழுவேன். தீர்மானியுங்கள். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் சாதாரணமாக முடியவே முடியாது. யோசி செல்லுங்க சொல்லிட்டாரு, அதனால என்ன செய்யலாம்? ஒரு சவாலா எடுத்துக்கிடலாம். என்ன செய்யலாம்? வேற வருஷத்தின்படி சாட்சியில வாழலாம், அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யலாம்? சாட்சியில வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு தீர்மானம் எடுத்து இருக்கலாம். ஆனா அப்படி மனுஷீகமாக இருக்கிற தீர்மானத்தை கொண்டு கிறிஸ்தவத்தை சாட்சியாக ஒருவரால் வாழவே முடியாது. அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்ற வார்த்தைகள், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்பொழுது? எப்பொழுது? பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிற வேளையிலே. ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவராய் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர், உச்சரிக்கப்பட்டவர். வாசிகளை வீட்டு 1 அதிகாரம் 13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோசேப்பு தீர்க்கதரிசியை கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் இயேசு கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டு இரண்டாவது வழங்கிக் கொடுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், அவர் கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரும், ரட்சிக்கப்பட்டவராக இருப்பாரே என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவராக இருப்பாரே என்று சொன்னார். அவர் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறார். ரட்சிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். சீர்திரு சபையிலே இருக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு சபையாருடைய பொழுது. இதை வேதம் தெரியாத பல சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். It's a false teaching.
பைபிள் திட்டவட்டமாக சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் தேவன் முத்திரித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை எல்லாரும் யாரும் முத்திரித்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் முத்திரை. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எனக்குள் இருக்கிறார். ஆவினாலே எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே என்னை சாட்சியாக வாழ்வதற்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், சுவிசேஷம் 4 அதிகாரம் 16, 17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேர்ந்தவர்களாக என்னென்னைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு. பரிசுத்த ஆவியான ரட்சிக்கப்பட்டவர்களை நம்ம முன்னேறிக்கிறார். அதன் பின்பு அவர் என்னென்னைக்கும் நம்மளோடு கூட இருக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். ஆகினாலே ஒரு குறிப்பிட்ட காத்திருப்பு கூட்டத்துக்கு போனா பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்புறாரு இல்ல. ஆராதனைக்கு போனா ஆவியானவர் நிரப்புறாரு இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஊழியருடைய கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனா ஆவியானவர் என்ன இடத்துல நிரப்புகிறாரு இல்ல. வசனம் என்ன சொல்லுது? எத்தனைக்கும் Holy Spirit is with you. This is a living word. ஆகினாலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தீர்க்கமாக திட்டமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்குள் என் குடும்பத்திற்குள் ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த விசுவாசம் வேண்டும். 17 வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிவீர்கள். அறிவித்தீங்களா? இப்போ அறிவித்தீங்களா? எப்போ பரிசுத்த உங்களுக்கு ஊற்றப்பட்டால் ரட்சிக்கப்படுவது. அப்ப மட்டும் ஊற்றப்பட்டு போயிட்டாரா? இல்ல, எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நிலையிலே நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால்தான் யோவான் 5:27 படி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ முடியும். இல்லையென்றால் வாழ முடியாது. ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியும். ஏழையோ அப்படியெல்லாம் வாழ்வதற்கு முடியாது என்றுதான் சொல்லுவார்கள். நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கின்ற முதல் பகுதியிலே தானியேலை பற்றி வாசித்தோம். தானியேல் ராஜாவினாலே கட்டளை பிறந்தது, என்னை தவிர 30 நாட்களுக்கு யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லி. தானியேல் என்ன செய்தாரு? எப்பொழுதும் போல 3 வேளையும் பலகைகளை திறந்து வைத்துக் கொண்டு தேவனை தொடர்பு கொண்டிருந்தார். தானியேல் 10 வசனத்திலே வாசிக்கிறார். ராஜ சட்டத்தை தானியேல் மீறினதினாலே தானியேலை கொண்டு போய் சிங்க கெவியிலே போட்டார்கள். அது 6 வசனத்திலே வாசிக்கிறார். ராஜன் இடத்திலே சொல்கிறார் 16 வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்குமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா சொல்கிறார், சட்டப்படி உன்னை சிங்கிக்கவில்லை போடுகிறேன், ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்ற சட்டத்தை மீறி நீ ஆராதித்த அந்த தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிப்பார் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தோம். அப்படியே ஆண்டவர் தானியேலை
திங்கட்கிழமையிலே காப்பாற்றினார். 22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய வாயை கட்டி போட்டால் அது ஏனென்றால் காரணத்தை சொல்கிறார். சிங்கத்தின் வாயை ஏன் தேவன் கட்டி போட்டார் என்பதற்கு காரணம் சொல்கிறார். தேவனுக்கு முன்பதாக நான் சுத்தமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தல 2 காரியத்தின் இடத்தில் நாம் படிக்கிறோம். உலகத்திலும் நாம் நீதிமன்றமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். உலகத்தில் எப்படி இருந்தாலும் வாழ்ந்து கொள்ளலாம், தேவனுக்கு பயந்திருந்தால் போதும் என்பது கிறிஸ்தவம் அல்ல. உலகத்திலும் சமுதாயத்திலும் சபையிலும் நீதிகளை செய்யாமல் வாழ வேண்டும், தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாக பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அப்பொழுதுதான் நமக்கு வருகிற எல்லா நெருக்கங்களையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா பாடுகளையும், எல்லா வியாதிகளையும் நம்ம எப்படி தேவன் நீக்கி போடுவார். நமக்கு வருகிற வியாதிகளை அப்பொழுது இயேசு குணமாக்குவார். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை இயேசு அப்பொழுது மாற்றுவார். பிசாசின் நெருக்கங்களை தேவன் விலக்குவார். அந்நிய தேவன் நாம் தேவனுக்கு உண்பதாக எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? தானியேலை போல இருக்கிறோமா? தானியேலை போல வாழ்ந்தார். சிங்கத்தின் செவிக்கு தானியேலை தப்பளித்த ஆண்டவர். பொருளாதார பிசாசான அவருடைய வாழ்க்கை யூத ராஜசிங்கமாகிய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவரால் இருக்கிறார். இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாய் வாழ்வதனாலே எனக்கு கொடுக்கப்படுகிற விலைக்கிரயம் என்ன? இந்த தலைப்படுவதுதான் சீஷத்துவத்தின் விலை. இப்படி நான் சீஷனாக சீஷத்துவ ஊழியத்தை செய்கிறவனாக இந்த சமுதாயத்திலே, இந்த சபையிலே, இந்த உலகத்திலே, என் அலுவலகத்திலே வாழ்ந்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய விலை என்ன? வார்த்தைகள் 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்க 7 சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவன் வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே நமக்கு நீதி கிரீடம் விலைக்கிரயமாக கொடுக்கப்படும். தாங்க முடியவில்லையா தோழமையை? தாங்க முடியவில்லையே புறப்படலாம். வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். யாக்கோபு 1:2 முதல் பகுதி. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் என்று இந்த 12 கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். அருமையான தேவஜனமே, சோதனையை கண்டு மனம் வலுவாய் விடாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாய் கருத்தருங்கள், நல்ல போராட்டத்தை போராடுங்கள், கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சீஷத்துவ பணிக்கு விலைக்கிரயமாக ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நித்திய ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியா இன்றைக்கு நாம் தீர்மானிப்போம். ஏதோ கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன், ஆலயத்திற்கு போனேன், முடிந்தது வாழ்க்கை எங்கள் நிலையில் நாம் விட்டுவிடப்படும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்கிற நிலையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு என்று
சாட்சிகளாக தானியங்களைப் போல வாழ்வோம். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனார், நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனார், நம் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவன் நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கிறிஸ்தவம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய நிலை இந்த கிறிஸ்தவத்துக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஜீவ கிரீடம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ள ஆயோகமா? யோவான் 15:27 படி, ஆண்டவரே, இது மட்டும் எப்படியோ வாழ்ந்துவிட்டேன். அப்போது 11:26 படி, நாம் சீஷன் என்று விளங்கிக் கொண்டேன். சீஷன் என்று விளங்கிக் கொண்ட நாம் உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை யோவான் 15:27 படி புரிந்து கொண்டேன். அப்படி நான் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுகிறார் என்பதை அப்பொழுது 1:8 நான் விளங்கிக் கொண்டேன். நண்பர்களே, அப்படி பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வாழ்வு உமக்கு வாழ்ந்தால் என்று நாங்கள் விளங்கிக் கொண்டோம். நண்பர்களே, நாங்களும் அப்படி வாழ இந்த ஆராதனையிலே எங்களையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். எங்களையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். எங்களையும் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடும். முத்திரைக்கப்பட்டவர்களாக, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக, சோதனைகளை சகிக்கிறவர்களாக எங்களை பலப்படுத்தும். சாட்சிகளாக மாற்றும். கிருபை நல்ல ஆண்டவரே, சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிற கடன்களை கொடுக்கிறேன். தேவரே, சத்துருவனுக்கு இடையிலேயே பல குழந்தைகளை வசனத்திலே உண்டாக்கினாலும் அவை எல்லாவற்றையும் முறியடித்து ஆண்டவரே, சொல்லக்கூடிய சத்தியத்தை முற்றிலுமாக விசுவாசிகளுக்கு சொல்லி முடிப்பதற்கு எனக்கு கிருபை செய்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் சரியாக தீர்மானித்து வரும் காலங்களிலே உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தி நடுமுகத்திலே இருக்கிற சகல ஜனங்களையும் உமக்கு ஆதாயப்படுத்துவதற்கு கிருபை செய்கிறார்கள். வியாதியோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, பிசாசின் தொலைகளோடு, நெருக்கங்களோடு ஆராதனை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனே, நீர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள். நோய்களை குணமாக்குவீராகும், நெருக்கங்களை மாற்றுவீராகும், பிசாசின் போராட்டங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுப்பீராகும். ஆசீர்வதியும் அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்களை சாட்சிகளாய் பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி